அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? மிக மிக ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காதி விசா தொழிலாளர்கள் வந்து இப்போ ஷூன் விசாவுக்கு மாறலாம்னு சொல்லிட்டு இப்போ கானூன் போட்டிருக்காங்க. அதை வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர். அல்ஹம்துலில்லாஹ், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், அதாவது குவைத்தின் துணை பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்களுக்கு தான் நன்றியை தெரிவிச்சாகணும். அல்ஹம்துலில்லாஹ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு புதிய புதிய சட்டங்கள், வெளிநாட்டவர்கள் பயனுள்ள நிறைய ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்காருங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்ஹம்துலில்லாஹ் காதிம் டு ஷூன் மாறக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் நல்ல கம்பெனியாக பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நானும் ஃபஸ்ட்டு காதிமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கஃபில் கிட்ட தான் மாற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. எந்த கஃபில் கிட்ட வேணாலும் மாறிக்கலாம், எந்த கம்பெனிக்கிட்டையும் மாறிக்கலாம். ஆர்டிகல் 18க்கு மாறிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவே ஊர்லேருந்து வரதா இருந்தால் ஷூன் விசாவில் கிட்டத்தட்ட 1000 தினாருக்கு மேலே செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2000 தினார் கூட வாங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ வந்து வீட்டு தொழிலாளர்களுக்கு சூப்பராக ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதனால் இந்த வந்து அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய குவைத்திகள் பார்த்தீங்கன்னா விடுவாங்க, வெளியில் விட்டு பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு வெளியில் விடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து உடனே மாறிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மாறிக்கலாம். இது எதனால் இது மாதிரி கொடுக்குறாங்கன்னா, இப்போ குவைத்தில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இல்லை. அதனால் இந்த டிமாண்டை சரி செய்வதற்காக இந்த வந்து ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டு டிரைவர்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அதாவது ஆர்டிகல் 18 மாறணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்கள் விசா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதே போல் இந்த மிக மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நியூஸுங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நியூஸு. அதனால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் பொது மன்னிப்பு வந்து 30ஆம் தேதியோடு முடியுது. அதனால் பொது மன்னிப்பை வந்து அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காதிம் அந்த விசா இல்லாதவங்கள 30ஆம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா தேடி தேடி பிடிச்சி நாடு கடத்து மையத்துக்கு அனுப்பப்பட்டு ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவைத்துக்கு வரவே முடியாது. அதனால் இந்த பொது மன்னிப்பில், அதாவது இக்காம இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி ஊருக்கு போய்க்கோங்க. போனீங்கன்னா புது விசாவில் வந்து திரும்பி வரலாம். அதே போல் இந்த காதிம் டு ஷூன் விசா இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,700 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 73 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 94 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,400 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 81 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 54 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 49 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 271 ரூபாய் 60 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $991 ரூபாய் 5 ஃபில்ஸாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 158 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினாராக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி தாங்க, நானும் பல முறை சொல்லிட்டேன். அதாவது குவைத்திலேருந்து வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம். அதுக்கு மேலே கொண்டு வந்தால் டேக்ஸ் கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம். இதுக்கு மேலே கொண்டு வந்தால் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.